ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ பக்தியில் ஆழ்ந்து மனமுருகி கண்ணீர் சிந்தி உன் தொண்டை அடைக்கும் அந்த மெல்லிய குரலால் சத்தமே இல்லாமல் உன்னோட ஆன்மா ஆன்மாவோட இணைந்து நீ என்னிடத்துல வச்ச கோரிக்கையை நான் உனக்கு நிறைவேற்றாம வேற யாருக்கு நிறைவேற்ற போகிறேன்? என்னோட மற்ற பிள்ளைங்க வெறுமனே அவங்க தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்னிடத்துல வருவாங்க. ஆனா நீயோ என் செல்ல பிள்ளை, என் பிரியமான பிள்ளையாயிற்றே. என் ஆன்மாவோடு இணைந்து ஆத்மார்த்தமா எனக்கு உணவு ஊட்டி விடுகிறாய். நான் உன் குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன் என்று, எனக்கு கால் வலிக்கும் என்று ஆத்மார்த்தமாக மனதுக்குள்ளேயே கண்மூடி கால் அமைக்க விடுகிறாய். இப்படி ஆத்மார்த்தமாக பக்தியோடு உனக்குள் 1000 சோகங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மூட்டை கட்டி என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு சிவனே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இந்த வெள்ளி அபிஷேகம் மற்றும் ஆரத்தி தரிசனம் உன் மிகப்பெரிய தேவை ஒன்று. உடனடியாக, அதுவும் இன்றே இன்னும் 12 நிமிடத்தில் நிச்சயம் பூர்த்தியாகும். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். நீ சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு இருப்பதை பார்க்கவே நான் உன்னையே சுற்றி வருகிறேன். அதனால் யாம் இருக்க பயமேன்? காலமும் மாறும், காட்சிகளும் மாறும், இந்த பொய்யான உலகமும் மாறும் என்று இருக்கையில் உனது துன்பம் மட்டும் என்ன நிலையானதா? இன்பம் வரும் உன் வாழ்வினில். இன்பம் வருவதற்கு அந்த இன்பத்தை உன் வாழ்வில் நிலையானதாக செய்யவே இந்த கஷ்டங்களை அனுமதித்தேன் உன்னில். நீயோ என்ன செய்தாய்? என் பாதத்தில் அனைத்தையும் போட்டுவிட்டாய். பிறகு சந்தேகம் எதற்கு? ஒரு துளி சந்தேகமும் இருக்கக்கூடாது என்மேல். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். நம்பிக்கை கொள், பொறுமையாக இரு. உன் வாழ்வை மாற்றாமல் நீ அழுவதை பார்த்து வேடிக்கை பார்க்கவா நான் உன்னை சுற்றி வருகிறேன்? உன் சாய் நிச்சயம் நீ நினைத்ததை முடித்து தருவார் என்று அமைதியாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.